ஹலோ மை பியூட்டிஃபுல் பீப்புள். நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த டாக்குமெண்ட்ற ஃபார்மேட்டிங் மாறாமலேயே நீங்கள் ஏஐ மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு அமேசிங்கான டூல் இருக்குது. வாங்க அந்த டூலை காட்டுறேன். டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் வரும்பொழுது நம்ம டாக்குமெண்ட்ற ஒரிஜினல் ஃபார்மேட் அப்படியே வச்சு அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட ட்ரான்ஸ்லேஷனை மாற்றி எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் இருக்குது. ஆனால் இந்த டூல் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவுது. நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பேலின் டாக். இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு இந்த வெப்சைட்டை மிகவும் ஈஸியாக அவதானிக்க முடியும். இந்த பேலின் டாக் வந்துக்கிட்டு உங்களோட டேபிள்ஸை அல்லது படங்களை ஃபார்முலாஸை அப்படியே வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களோட ட்ரான்ஸ்லேஷனை செஞ்சு தரும். இந்த பேலின் டாக் வந்துக்கிட்டு பிரதானமாக ஓசிஆர் என்ற டெக்னாலஜியில் தான் இது ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஏஐ மாடலை வச்சு நீங்கள் உங்களோட ட்ரான்ஸ்லேஷனை பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் இந்த பேலின் டாக்கில் நீங்கள் தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு ஜெமினியா, சாட் ஜிபிடியா அல்லது க்ளோடா அல்லது டீப்சீக்கான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மெக்னா அல்லது காமிக்ஸை வந்துக்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த பிக்சர்ஸை, அந்த கலைப்படைப்பை, அந்த ஆர்ட் ஒர்க்கை அப்படியே வச்சுக்கொண்டு எந்த விதமான மாடல்களும் அந்த ஆர்ட் ஒர்க்கில் செய்யாமல் அந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே இது மாற்றி தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை பேலின் டாக்குக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் 24 ஹவர்ஸ் மட்டும் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட் வந்துக்கிட்டு ஒரு ஆன்லைனுக்கு போகுது சேஃப் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 24 ஹவர்ஸ்லேயே பேலின் டாக் உங்கள் டாக்குமெண்ட்டை அழிச்சு விட்ரும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் அளிக்கும். கட்டாயம் இதை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அப்டேட்களுக்கு கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிரயோசனமான உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you guys soon.